நாம் அறிந்தவரை சுமார் 34 வருஷம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி போகாத காது கிடையாது, அல்லது பார்க்காத கண்கள் கிடையாது. முன்னால் ஒரு நாள் வரப்போகிறது, பெருநாளுடைய நாள். எங்களுடைய நாட்டில் இன்னும் ஒரு குழப்பம் ஏற்பட போகிறது. ஒவ்வொரு வருடமும் அவ்வாறு வந்து போகிறது. திடலில் தொழுவதா, மஸ்ஜிதில் தொழுவதா? தொழுவது இது பெருநாளுடைய நாளுடைய பெருநாள் தொழுகை, இது சுன்னத்தான தொழுகை. அது இமாம் ஜமாத்தாக நிறைவேற்றப்பட வேண்டியது, சந்தேகம் கிடையாது. இதற்காக வேண்டி திடலை நோக்கி செல்வது இது மார்க்கத்துக்காகவா, இல்லை என்றால் மஸ்ஜிதில் இடமில்லாததற்காகவா? திடலில் போய் தொழுதால் தொழுகை நிறைவேறுமா இல்லையா? கட்டாயம் நிறைவேறும், நிறைவேறும். ஆனால் திடலுக்கு ஏன் சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மதீனாவை பொறுத்தவரை மஸ்ஜிது நபவி, மஸ்ஜித் பனு சாலிம், மஸ்ஜிதுல் குபா, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், இது போன்ற பல மஸ்ஜிதுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை எல்லோரும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வந்து தொழ முயற்சிப்பார்கள். அங்கே குத்பாவுக்காக வேண்டி வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுடைய முற்ற வெளியில், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையில் இதனை தெளிவாக எழுதுகிறார்கள். மஸ்ஜிதுடைய முற்ற வெளியில் தொழுகை நடத்தினார்கள், குத்பா செய்தார்கள். அது மஸ்ஜிது நபவியுடைய முற்றத்தில் 1500 முழம் நீளமான ஒரு மைதானமாக இருந்தது. இதற்கு அன்றைய நாள் முஸல்லா என்று சொல்லப்படும், தொழுமிடம் என்று பெயர் அதற்கு. அங்கேதான் ஜனாசா தொழுவிக்கப்படும், அங்கேதான் கிரஹண தொழுகைகள் தொழுவிக்கப்படும். அதே இடத்தில்தான் பெருநாள் தொழுகையை தொழுதார்கள். இது மஸ்ஜிதை விட்டும் வெளியே போனது, அது வெளியேதான் தொழ வேண்டும் என்றிருந்திருந்தால், வெளியேதான் தொழ வேண்டும் என்றிருந்திருந்தால் மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமில் உள்ள அந்த மக்களுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலிருந்து வெளியே போகுமாறு ஏவவில்லை? மதீனாவுக்கு ஒரு மார்க்கம், மக்காவுக்கு ஒரு மார்க்கம் கொண்டு வந்தார்களா? இந்த கேள்வியை கேட்ட பொழுது சொன்னார்கள், அது கைருல் பிகா என்றார்கள். கைருல் பிகா என்றால் பூமிகளில் மிக சிறந்த பூமி, சந்தேகம் கிடையாது. மஸ்ஜிதுல் ஹராம், அங்கே ஹரம், அது பூமிகளில் மிக சிறந்த பூமி. ஹரத்துடைய எல்லை இருக்கிறது, அது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து 2-3 கிலோமீட்டர் தூரம் அளவு ஒவ்வொரு பக்கத்தாலும் சுற்றளவில் பரப்புள்ளதாக இருக்கிறது. இவைகள் அனைத்தும் தான் கைருல் பிகாவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்காக வேண்டி பிரயாணம் வெளியாகிய பொழுது ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து தான் புறப்பட்டார்கள். அது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தை விட தூரத்தில் இருந்தது. அங்கிருந்து புறப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரா பனு இஸ்ராயீலினுடைய ஆரம்பம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று சொல்கிறார். இந்த இஸ்ராவுடைய பயணம் இது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நடந்ததாக சொல்கிறான். ஏனென்றால் ஹரமுடைய அந்த பரப்பு இருக்கிறது, அதற்குள்ளால் எந்த இடத்திலிருந்து வெளியாக இருந்தாலும் அது மஸ்ஜிதுல் ஹராம் தான். பூமிகளில் மிக சிறந்த பூமியாகிய அந்த ஹரமுடைய பூமியில் இவ்வளவு பெரிய பரப்பளவில் ஒரு மைதான் கிடைக்கவில்லையா தொழுகைக்காக வேண்டி வெளியாகி போவதற்கு? இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதன் பின்னால் அவர்களுடைய வாதத்தை பற்றி சிந்திக்கலாம். இந்த உம்மத் வழிகெடுக்கப்பட்ட உம்மத்தா? அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன சொல்கிறது? மா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன் பஅத இத ஹதாஹும். அல்லாஹ் தஆலா
ஒரு கூட்டத்தாருக்கு நேர்வழி காட்டியதன் பின்னால் அவர்களை வழி கெடுக்க மாட்டான். யாருக்கு குர்ஆனுடைய அறிவு பரிபூர்ணம் இல்லையோ, யாரிடம் ஹதீஸுடைய அறிவு பரிபூர்ணம் இல்லையோ, யாருக்கு சுன்னாவை விளங்க தெரியாதோ, யாருக்கு வஹயுடைய விளப்பம் இல்லையோ, அவர்கள் தங்களை தாங்களே நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸுக்குரியவர்கள் போன்று பேசுகிறார்களே, அந்த உலமாக்கள் இங்கே குறிப்பிடப்படவில்லை என்று சொல்ல வருகிறேன். சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைய நாளுடைய அந்த அல்காயிலூன மினல் கிதாபி அல்காயிலூன பில் கிதாபி வஸ்ஸுன்னஹ் கஸ்ஸாபிகீன அல்அவ்வலீன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். ஆரம்ப சஹாபாக்களாகிய முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அவர்களை போன்றவர்கள் இந்த உலமாக்கள் என்றார்களே, அவர்கள் அல்ல. யாரெல்லாம் யூதர்களுடைய குலப்படியை விளங்குகிறார்களோ, அந்த குலப்படியில் உம்மத்தை சீர் செய்ய நினைக்கிறார்களோ, அவர்களை குறித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய ஹதீஸிலே ஃபதூபா லில் குரபா வஹும் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸத الناس من بعدي من சுன்னதி. எனக்கு பின்னால் மக்கள் குலப்படி செய்வார்கள், அதிலே மக்களை சீர்திருத்தம் செய்வார்களே, அந்த மக்கள் என்றார்கள். அவர்கள் பரதேசிகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒதுக்கப்படுவார்கள், வரவேற்கப்பட மாட்டார்கள், முற்படுத்தப்பட மாட்டார்கள், ஒதுக்குவார்கள், கட்டாயம் ஒதுக்குவார்கள். அன்புரை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததன் பின்னால் தீர்வு கிடைக்கும் ஒரு காலம். அதுவரை தீர்வு கிடையாது. அதுவரை தீர்வு தக்வாவும் பொறுமையும் மாத்திரம்தான். தக்வாவுடன் வாழ்வது, பொறுமையுடன் வாழ்வது, சதிகளை விளங்குவது, அதிலிருந்து ஒதுங்குவது. சதி என்று நினைத்து நினைத்து விளங்கி விளங்கி அதிலே பின்னி பிசங்குவதல்ல, பின்னி பிசகுவதல்ல, அதனை விட்டு ஒதுங்குவது, அதன் மூலமாக வரும் கஷ்டங்களில் பொறுமை சாதிப்பது. இது இந்த காலத்துக்குரிய அமலாக இருக்கிறது, இந்த காலத்துக்குரிய வழிமுறை.